ஹலோ ஹாய் எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் ஸ்மோக்கர் தான் பிரச்சனை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பதிவும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணுறீங்க, போர் எல்லாத்தையும் மாற்றுறாங்க, நம்பிக்கையாக பண்ணுறாங்க. ஓகே, திருப்பி நாளைக்கு எதனா ஒரு ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட போய் தான் செக் பண்ணால் கண்டிப்பாக அந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை தான் முடியாது. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வண்டியில் ஸ்மோக் வருது, இந்த வண்டி என்னென்ன பண்ணால் இந்த ஸ்மோக் அரெஸ்ட் பண்ணலான்னு தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுசுகி கிளிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கஸ்டமர் இந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் வண்டி வாங்கி ஒரு 2 மாதம் ஆகுது. வண்டியில் ஸ்மோக் வந்துச்சு. இப்போ பாருங்கள், வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மெக்கானிக் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கஸ்டமர் இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்தது. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தெரியும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். தப்புன்னு வண்டி இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் பாருங்கள். ஆனால் வண்டி எடுக்கும்போது ஸ்மோக் அவர் வரல, ஆனால் இப்போ ஸ்மோக் வருது. அப்படின்னா வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் வந்துருக்கலாம். ஓகே, வேறு எதனா வால்வர்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ 2 மாதம் ஓடும்போது வண்டியில் ஸ்மோக் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா தெரியுது இது போர் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. இது ஃபால்ட்டு நம்ம 8 பிரிச்சா தான் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. ஓகே, நான் எப்படி பிரித்து எப்படி மாட்டேன் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம 8 போர் பிரிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டேங்க்லாம் கட்டிடுறேன். டேங்க் கட்டினா தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருந்தால், இப்போ ஒரு 8 மாதம் முன்னாடி ஒரு கதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம ஷாப்பில் வந்தது தான். ஒரு கஸ்டமர் சொல்கிறார், இதுமாரி வீட்டாண்டு மெக்கானிக்லாம் சரியாக பண்ணுறதில்லைங்க, கொஞ்சம் எனக்கு போர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேலை டைட்டு தான். ஓகேங்களா, இருந்தாலும் சரி அவருக்காக நம்ம பண்ணுறோம். அந்த வண்டியை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஏன்னா அதை சரியில்லை 10 இடத்துல சரியில்லைன்னு திரும்பி நம்மகிட்ட வராரு. சரி, அந்த நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே போர் ரீகனெக்ஷன் பண்ண மாட்டோம். போரை புதுசாக தான் மாற்றுவோம். போர் மாற்றி ஒரு 10-15 நாளில் இந்த விட்டுதுங்களேன், இதுமாரி இது ஹெட்டு இதை விட்ருங்க. இந்த போர் லைட்டாக ஒரு பெயிண்ட்டு உறிஞ்சாவே அது லோக்கல் போர்னு சொல்கிறாங்க. இவர் இங்கேயும் போர் மாற்றிடுறாரு. ஆனால் வீட்டாண்ட போய்ட்டு அதே மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு வண்டியை செக் பண்ணுறாங்க. ஆனால் வண்டியில் நாய்ஸ் எதுவுமே இல்லை, வண்டி நல்லா தான் ஓடின்றது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம். ஓகே, போர் புதுசாக போட்டாங்களா பஸ்ஸாக போட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம வீடியோ எடுத்து காமிச்சாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். வீட்டாண்ட போய் மெக்கானிக்கிட்ட போய் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தோன்னே இந்த லைட்டாக பெயிண்ட் போயிருங்க, அதனால் அது போர் தான், பழைய போர் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நான் இதேமாரி 8 மாதம் முன்னாடி ஒரு வந்தது. நான் என்ன பண்ணேன், வண்டி அந்த மெக்கானிக்கு 2 பேரையும் நீங்கள் வண்டியில் எட்டுன்னு வந்துடுங்க, அவரே கூட கூட்டின்னு வந்துடுங்க, நான் பிரித்து நான் காமிச்சிடுறேன்ட்டு. அவர் மெக்கானிக்கும் வராரு, கூடயே வராரு. நான் அவர் இதிலே வண்டியை பிரிக்கிறேன். வண்டியை பிரிச்சுட்டு போர் பார்த்தா கம்பெனி போர் தான் போட்டிருக்கேன், பக்காவாக எந்த பிரச்சனையும் இல்லை. மெக்கானிக் பார்த்துட்டு ஆமாங்க ஓகேங்க சாரிங்க அது. நான் கண்டிப்பாக திருப்பி நான் போரை நான் மாட்டவே இல்லை வண்டியில். ஓகேங்களா, இதுமாரி சந்தேகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி பிரித்து காமிச்சு திருப்பி நான் மாட்டவே மாட்டேன். நான் அதே மெக்கானிக் அப்படியே வண்டியை கொடுத்துறேன். போர் எட்டு எதுவும் மாட்டல. நான் பிரித்து காமிச்சாச்சு. ஏன்னா நம்ம வேலை வெட்டி விட்டு அவருக்காக ஸ்பேஸில் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணும்போது அவர் எத்தவொன்னே லோக்கல் போகணும்னு சொல்லிடுறாரு. அவர் ஈஸியாக அவருனால தான் அவர் எதிரிலேயே நம்ம போரை பிரித்து நம்ம காமிச்சிடுறோம். டாப் டோர் கைட்டத்துக்கு ஓகேங்களா, இது 6ஆம் நம்பர் அலன் கீ வருது. எல்லாமே அலன் கீ தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் ஒரு கிளாம்ப் ஒன்று இந்த இது கனெக்ட் ஆகும். அந்த கிளாம்பை நம்ம கட்டிக்கணும். கார் பட்டர் வருது அலன் கீ தான், 5ஆம் நம்பர் வரும். ஓகே, அதையும் கட்டணும். இது மேக்ஸிமம் எல்லாமே அலன் கீ தான். சாய் நோட்டி நம்ம கட்டிக்கணும். ஓகேவா, ஓகே பிச்சாச்சு. இப்போ 8 கட்டுறோம் டாப் வண்டி. ஓகே, இப்போ இந்தமாரி பேசியிருந்தால் ஏற்கனவே வேலை பண்ணிடணும்னு அர்த்தம். ஓகேவா, சார் வண்டியில் எல்லாமே ஃப்ரேமாண்டு இருக்கும், அதுக்கு நல்லா இடிக்கும். அதனால் ஒயர்லாம் கொஞ்சம் கட்டாக எடுத்துகிட்டு நம்ம எடுக்கணும் அதை. ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எட்ட பிரிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம கட்டும்போது டைமிங்லாம் வைக்க தேவை. ஓகேங்களா, இந்த டென்ஷன் இருக்குல்ல, டென்ஷன் யூஸ் பண்ண வேண்டியதான். டென்ஷன் எடுத்துகிட்டு இதை ஒரு அலங்கி கட்ட வேண்டியதான். போர்டில் கூட பேஸ்ட்டு போட்டுருக்காங்க உங்களுக்கு, அதற்கு டைட்டாக இருக்குது. அதுமாதிரி த்ரெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக த்ரெட்டு போட்டுருங்க. ஏன்னா கட்டும்போது ஒரே வேலையை முடிஞ்சிடும். திருப்பி பேஸ்லாம் பண்ணி மாட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான். அது அதோட கட்டும்போது டென்ஷன் மாட்டும்போது. ஓகே,
ஃபுல்லாக கண்டோம் பெருசு தான். அதே மாதிரி 8 வர இந்த 10 நம்பர் போர்டெலாம் நம்ம எடுத்துடணும். சிம்பிளாகவே காமிச்சிடுறேன். ஓகே, இந்த இதில் வந்து இந்த 2 லென்த்து போட்டிருக்கோம் 10 நம்பர். ஓகேங்களா, இது கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன். நான் உள்ளேருந்து பண்ணணும், உள்ளேருந்து எடுக்கணும். இந்த 2 லென்த்து போட்டு கேம் ஸ்டார்ட் ஓடுறது இதையும் நம்ம கட்டிக்கலாம். ஏன் கம்மினா ஒரு போர் மாற்றுறது எவ்வளோ கஷ்டம். இப்போ அந்த கஸ்டமர் சொல்லியிருக்காரு, அந்த மெக்கானிக் சொல்லியிருக்காரு அவர், இது பழைய போர் வாங்கி ரீபோர் பண்ணி பெயிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டு நாங்கள் பழைய போர் வாங்கி அதை பெயிண்ட் அடித்து ரீபோர் பண்ணி மாட்டுறதுக்கு ஒரு புது போர் மாட்டினா எப்படி இருக்கும், இந்த இவ்வளோ விஷயம் மாட்டுறது எப்படி இருக்கும். நான் எல்லா மெக்கானிக்கும் குறை சொல்ல, ஓகே நானே மெக்கானிக் தான். ஓகேங்களா, ஒரு வண்டி இதுமாரி வெளியில் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட மெக்கானிக் காமிச்சாங்கன்னா ஓகே, அது கரெக்டாக பார்த்து சொன்னாவே எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டு நீ ஏன்ட்டா பண்ணல, அதனால் இந்த இது வண்டி இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்ம இது பண்ணும்போது தான் அவர் இதுமாரி லைட்டாக இருக்க சந்தேகம் கூட பெருசாகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அது 4 போல்டு நம்ம எடுத்துட்டோம். கேம் ஸ்டார்ட் ஓல்டர் வந்து அதுக்கப்புறம் நம்ம டைமிங் செயின் இதை கட்டிடணும். இதுக்கு அந்த 5ஆம் நம்பர் அலைன்கி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதேமாதிரி புது போர் போட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு 10 நாளே 20 நாளே, ஏன்னா பெயிண்டிங் தான் இது. கண்டிப்பாக எதனா இப்போ பெயிண்ட் கொஞ்சம் அது டக்குன்னு லோக்கல் போர்னு நினச்சிக்காதீங்க. என் கல்லில் பார்த்தாவே கிட்டத்தட்ட இந்த ஒரு 10-15 நாளே கிட்டத்தட்ட 4 போர் மாற்றிருக்கேன் நான். ஓகேங்களா, கஸ்டமர் வந்து இப்போ இது இன்னொன்று சொல்லிடுறேன். கஸ்டமர் வந்து ஒருத்தர் நம்பிக்கையாக நம்ம சர்வீஸ் விட்றீங்க, அவர்கிட்ட ஒரு 10,000 செலவு பண்ணிடுறீங்க. நாளைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்டே விட்டுறது தான் அந்த வண்டிக்கே கரெக்டாக ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டு அவர் சரியாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி செலவு பண்ண முடியாது உங்கள் வண்டிக்கு. அதுக்காக சொல்கிறேன், ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுன்னா அவர்கிட்டே விட்டுருங்க. எந்த ஃபால்ட் இருந்தாலும் அவர்கிட்டே சொல்லி பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருத்தர் ஒரு மெக்கானிக் பார்த்துனே இருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லினே இருப்பாங்க, உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். ஓகேவா, இந்த பேடில் வர போல்டிங் கேட்டீங்க, கரெக்டான அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்டீங்க. ஓகே, இந்த கேம் ஸ்டார்ட் ஓல்டரை நம்ம செக் பண்ணி எத்தனை அந்த சைடில் ஒரு போல்ட் இருக்கும், அதை கேட்டினா தான் நம்ம ஏடிஎம் பிடிக்க முடியும். ஓகே, கேம் ஸ்டார்ட் வந்து சேர்த்தலாம். ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், இந்த சைடு நம்ம கேம் ஸ்டார்ட் ஓல்டர் கேட்டோன்னா 4 12 நம்பர் போல்ட் வரும். ஓகேவா, இது வந்து கரெக்டான டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா, இது கரெக்டாக பிட்டு போட்டு தான் கட்டணும். ஓகேவா, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. டீ காட்டு போட்டால் இந்த ஃப்ரேமில் அடிக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த 4 போல்டை நம்ம கட்டினோன்னா யூஸ் பண்ணோன்னா இந்த 8 வந்து தனியாக தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஷேக் ஆகுது, ஈஸியாக எடுத்துடலாம். வேலைலாம் இந்த கிறிஸ்டல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான், அது சிம்பிளாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த விண்ட போட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வர மாடலெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஏன்னா ஷெட்டு கிடையாது, ஏன்னா நம்ம அப்படியே சொல்ல முடியாது, அவ்வளோ கரெக்டாக வச்சு தான் நம்ம பண்ணோமே. ஓகே, இப்போ 4 போல்டையும் கட்டணும். நம்ம இப்போ 8 வந்து எடுத்துக்கோம், அப்படியே ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, அந்தமாரி தான் இது. இப்போ நம்ம டைமிங்லாம் வைக்கல. ஓகேங்களா, நம்ம மாட்டோமா டைமிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஸ்மோக் வந்துருக்கு. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக இது வால்வு வச்சுல கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இவ்வளோ பண்ணியாச்சு, போரிங் நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். ஓகேவா, போரிங் இருந்தால் ஒரே வேலையை முடிஞ்சிடும். இதுக்கும் அப்படியே ஸ்டெட்டு கிடையாது, அப்படியே தான். இதை மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஸ்டனை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போர்டில் வந்து ஸ்கோரிங் வந்துருக்கு, தெரியுங்களா, பள்ளமாயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட் மாதிரி தான். கண்டிப்பாக நம்ம ரீபேர் பண்ண மாட்டோம், ரீபேர்ஸ் தான் பண்ண போகிறோம். போர் என்ன ரேட் இருந்தாலும் புதுசாக தான் போடணும். ஓகேவா, அதே மாதிரி இதில் பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி போயிட்டுருக்கு. இப்போ அவர் சொன்னபடி நான் இதை ரீகண்டிஷன் பண்ணி இதில் பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் மாட்டினா இது இந்த தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. இதெல்லாம் எத்தமாக தூக்கி போட்டோமா புதுசாக போட்டோமான்னு கண்ண மணி இருக்கலாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு. ரீபேர் பண்ணாலும் ரீபேர் பண்ணுறவங்க தான் அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை. ஓகேங்களா, அதனால் ரீபேர் கண்டிப்பாக பண்ணாதீங்க போரில். கஸ்டமர் பட்ஜெட்டை பார்த்து வண்டி வேலை பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம சொல்கிற பட்ஜெட் அவர் சொல்லிட்டாருன்னா ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எல்லாத்தையும் புதுசாக தான் போடணும். ஓகேங்களா, அவர் கொடுக்குற காசுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும். இந்த பதிவு எதுக்குன்னா புதுசாக போரை மாற்றி
அவர் வெளியில் போய் விசாரித்து இந்த போர் சரியில்லைங்க, இது லோக்கல் போருங்க, இது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போர்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. சொன்னவரையும் அப்படி கூடயே நீங்கள் இட்டுன்னு வர சொல்லிட்டு அந்த போரை பிரித்து, நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம புதுசாக போடுற நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது, பிரிச்சுட்டு அவர்கிட்ட காமிங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாப்பாங்க, கண்டிப்பாக நான் வந்து திருப்பி அதை மாட்டவே மாட்டேன். அந்த மெக்கானிக் வச்சுன்னு வந்தார்ல அவரே மாட்டுவார். ஓகேங்களா? நான் எல்லா மெக்கானிக் சொல்ல, ஒரு சில மெக்கானிக் பண்ணுறதா தான் இதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? மெக்கானிக் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த வழி உங்கள்கிட்ட இருக்கும். இந்த வண்டியில் நம்ம போர் தான் மாற்ற போகிறோம். ஒரு கிறிஸ்டர் வண்டியில் எப்படி நம்ம எட்டு பிச்சு போர் பிச்சு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதை மாட்டும் போது இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதுதான் ஒரு கருத்து. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நிறைய குறைந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் மனுஷன் குடும்பம் வந்து பேசியிருக்கேன். அதேமாரி ரொம்ப டீப்பாக இந்த சந்தேகப்பட்டு மற்றத்தில் போய் பிரித்து அந்த வண்டியை நாசம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல பண்ணும்போது திருப்பி நீங்கள் அவங்ககிட்டே போனால் தான் அந்த இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதை நல்ல பார்ப்போம். பாய்.